இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இது என்னதுங்க? மைண்ட்ல அப்படியே வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது என்னதுன்னு சொல்லி கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, லாக் பண்ணியாச்சு. கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஊரெல்லாம் எனக்கு கடன், அதாவது சுத்தி சுத்தி கடன் இருக்கு. நான் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் ஃபோன் பண்ணி எனக்கு தொல்லை பண்ணான். அதனால நான் என்ன செஞ்சேன்னா, இவன் கடனை எப்படியாவது அடைச்சாகணும்னு சொல்லிட்டு வேற இடத்துல காசு வாங்கிட்டேன். வேற ஆப்ல லோன் வாங்கிட்டேன், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட காசு வாங்கிட்டேன். இவன் டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு இவனை மாதிரியே இவனும் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர்கிட்ட போய் நான் வந்து காசு வாங்கிட்டேன். ஸோ அவங்களும் இப்போ என்ன டார்ச்சர் பண்றாங்க. இப்படி என்னை சுத்தி 4 திசைகள்லையுமே என்னை சுத்தி அடிக்கிற மாதிரி வெறும் கடன் மட்டும்தாங்க இருக்குது. அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த வீடியோவில் ஸோ ஆஸ் அ லீகலாக நம்ம என்னென்ன விஷயங்களை அப்ரோச் பண்ணணும், ஒரு லோனை நம்ம எப்படி பார்க்கணும், இந்த லோனை அடைக்கிறதுக்கான டெக்னிக்கல் வே என்ன, அதாவது வந்துட்டு சட்டப்படி ஒரு டெக்னிக்கல் வே என்ன அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் செலவு பண்ணக்கூடிய டைம் கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமாக தான் இருக்கும். ஸோ என்னடா வேஸ்ட்டாக போச்சு 10 நிமிஷம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இந்த ஃபீல்டில் பல வருஷமாக இருக்கிறேன். உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் பல ஆயிரம் பேரை நான் பார்த்துருக்கேன். நான் அதனுடைய அனுபவத்தை தான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கடன் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நமக்கு முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசையிலேருந்து தாங்க ஆரம்பிக்குது. அதாவது அவன் ஃபோனை வச்சிருக்கிறான் அப்படின்றது நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சிலரை சொல்கிறேன். நான் அவங்ககிட்ட ஃபோனு இருக்கு, அதுவும் ஐஃபோனாக வச்சிருக்கிறான். ஒருத்தருக்கு தேவையே இல்லைன்னாலும் அந்த பொருளை வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பொருள் யூஸே இருக்காது, பட் எனக்கு இது பெருமை, இதை நான் வச்சிருக்கிறது அப்படின்றதுக்காக அந்த பொருள் அப்படின்றத வாங்கிடுவாங்க. ஸோ அந்த பொருள் வாங்கும் பொழுது மேற்கொண்டு கடன் ஏற்படுது. அப்போ அதை கரெக்டாக அணுக தெரியாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கடனுக்கு இன்னொரு கடன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இப்படிதான் கடன் அப்படின்றதுக்குள்ள மாட்டுறாங்க. நான் என்னுடைய லைஃப்ல எப்பவுமே சரிங்க, ஒவ்வொரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை கரெக்டா வந்துட்டு இது நமக்கு தேவையா, இது நமக்கு ஃபியூச்சர், அதாவது எண்டு வரைக்கும் இந்த பொருள் உடஞ்சி போற வரைக்கும் நமக்கு உபயோகமா இருக்குமா அப்படின்றத யோசிச்சு பார்ப்பேன். ஒரு மணி நேரமாவது வந்துட்டு இந்த பொருள் வாங்கலாமா வேணாமா, யூஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்ப என்னுடைய காருக்கு கார் கவர் வாங்கணும். அந்த கார் நஞ்சு போச்சு. கவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நஞ்சு போச்சு. இது உள்ள அந்த பின்னாடி வந்து போட்ல டிக்கில வச்சிருந்தோம். ஸோ அதுல சாப்பாடு இதெல்லாம் வச்சதுல அதுல செஞ்சு வெறும் எறும்பா இருக்கு. ஆனால் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அந்த மேல உளுத்து கொட்டுது. அதெல்லாம் கார் வந்து கிரே கலர் அப்படிங்கிறது அந்த கலர்ல அப்படியே படிஞ்சுக்குது. அதை துடைக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. ஆனா இப்பயும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த கவரை வாங்கலாமா இல்ல இப்படியே அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பொருள் எனக்கு தேவையா, இந்த பொருள்னால எனக்கு என்ன பலன் அப்படின்றது. ஸோ அதே போலதான் இந்த கார் ஏர் கம்ப்ரஸர் அப்படின்றதும், ஸோ என்னுடைய பவர் பேங்க் அப்படின்றதும். ஸோ நான் வந்துட்டு ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர் நிறைய சேனல் இருக்கு அப்படின்றதுனால இந்த பவர் பேங்க் அப்படின்றது இங்க பாருங்க. ஸோ இங்க ரிங் லைட் இருக்கு. இந்த ரிங் லைட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை வாங்கினேன். எல்லாமே தேடி பிடிச்சி அஃபோர்டபுள்ல 900, அதாவது 900 சம்திங் அப்படின்றதான் ஒரு 20,000 mAh பேட்டரி, சூப்பர் ஸ்பீட் சார்ஜ் அப்படின்றது ஏறும். ஸோ இதை நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். அதே போல இதுவும் தான். இந்த ஏர் கம்ப்ரஸர் அப்படின்றது என் காருக்காக தான் வாங்கினேன். இதுல பவர் பேங்க் இதுலயும் இருக்கு, டிஃபால்ட்டா இருக்கு, லைட்டும் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து காருக்கு மட்டும் தான் ஹெல்ப்பா இருந்துச்சு, பார்த்தீங்கன்னா பைக்குக்கும் ஹெல்ப்பா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பைக் பஞ்சர் ஆகும்போது எதர்ச்சியா பைக் வந்துட்டு டிக்கில வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணி பஞ்சர் கிட்ட வச்சு பஞ்சரை ஒட்டி வந்தேன். உங்களுக்கும் நீடர் இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள பொருளை வாங்கிக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல்ல பல வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு மைக், இந்த மாதிரி மைக்கெல்லாம் நம்ம வாங்கினதே கிடையாது. இப்பதான் இந்த மாதிரி மைக்கெல்லாம் வாங்கிருக்கு. ஏன்னா ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிப்பேன். சரி, உங்க அருமை பெருமை விட்டுருப்பா, எனக்கு இந்த கடன் பிரச்சனைக்கு வா அப்படின்றீங்களா? கண்டிப்பா வரேன். அதாவது ஒரு லோன் அப்படின்றது வந்துட்டு நான் முதல்ல இந்த பூட்டுக்கு வந்து விளக்கம் சொல்லிடுறேன். இந்த பூட்டு எவ்வளவு குட்டியா இருக்குல்ல, எவ்வளவு சின்னதா இருக்குது. இந்த பூட்டு ரொம்ப குட்டியா இருக்குது. அதே போல இந்த குட்டியான பூட்டு என்ன தெரியுமா செய்யும், உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேட்டு அல்லது மிகப்பெரிய உங்க வீட்டு டோர் அப்படின்றத வந்துட்டு இந்த குட்டி பூட்டு தான் பூட்டும். புரியுதுங்களா? இந்த சின்ன பூட்டை நம்பி தான் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம வீட்டையே வந்துட்டு விட்டுட்டு போறோம். இந்த சின்ன பூட்டு. ஏன்னா இந்த சின்ன பூட்டை ஓபன் பண்ணணும் அப்படின்னா இந்த குட்டி சாவி அப்படின்றது தேவை. இங்க பாருங்க, இந்த குட்டி சாவி அப்படின்றது தேவை. இதை நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம இப்படி பண்ணா மட்டும்தான் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா ஓப்பன் ஆகாது.
இந்த குட்டி சாவி இருந்தால் தான் இந்த இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய இந்த பூட்டை ஓப்பன் பண்ண முடியும். இந்த குட்டி சாவியும் இந்த பூட்டும் இருந்தால் மட்டும்தான் ஸோ நம்ம பெரிய கேட் இதை பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இவனெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதே போல தான் நம்ம லைஃப்பில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நீங்கள் வந்து பெரிய சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பீங்க. சின்ன ஒரு சேஞ்ச் அப்படின்றது உங்கள் லைஃப்பை வந்துட்டு மாற்றிடும். அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் அப்படின்றது எடுத்துக்கிச்சு. அதில் பெரிய பெரிய லாஸ் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்திட்டேன். நஷ்டம் வந்துடுச்சு, காசு நஷ்டம், ஸோ வந்துட்டு குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இதை புரிஞ்சிக்காததுனால தான் எனக்கு வந்துச்சு. சரி, இதை எப்படி என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். ஸோ ஆப்வியஸாக இதை வந்துட்டு நம்மளுடைய லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னா, முதல் விஷயம் என்னன்னா, நம்ம இந்த சாவி தொலைஞ்சிருச்சுன்னா என்ன செய்வோம்? இது ஒரு பெரிய கம்பெனியாக இருந்ததுன்னா இந்த கம்பெனி கிட்ட போய் நம்ம கேட்போம், எப்பா இந்த மாதிரி இந்த சாவி இந்த பூட்டு வாங்கியிருந்தேன், இதுக்கு இன்னொரு கீ இருக்குமே, அந்த கீயை வச்சு நான் வந்துட்டு இந்த பூட்டை ஓப்பன் பண்ணிக்கணும், எனக்கு வந்துட்டு இன்னொரு கீயும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்போம். அப்படி இல்லைன்னா என்ன செய்வோம்னா, இன்னொரு கீ என்கிட்ட இருக்குன்னா அந்த ஸ்பேர் கீ வீட்டுக்குள்ளே இருக்குன்னா எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஸ்பேர் கீ எடுக்க பார்ப்போம். ஏன்னா எடுத்த உடனே அதை உடைக்க மாட்டோம். அதை தான் நான் சொல்கிறேன். நான் அதாவது எடுத்த உடனே உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு உடஞ்சி போய் ஓரமாக கடன் வந்துருச்சு அப்படின்னு உட்கார்றதை விட ஸோ அடிஷ்னலாக ஒரு விஷயத்தை தேடுங்க. ஏன் இந்த பூட்டுக்கு வந்துட்டு எதுக்கு 2 கொடுக்குறாங்க, ஏன் ஒன்றை வச்சு நீ ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி, அதுதாங்க சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய லைஃப்பும் நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அப்போது இந்த பூட்டுக்கு 2 கீ இருக்கிற மாதிரி நமக்கும் 2 கீ இருக்கணும். அதாவது 2 ஜாப் அப்படின்றது இருக்கணும். நான் அடிக்கடி எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு ஆத்தர் சொல்லியிருந்தாரு, சரியான ஞாபகம் இல்லை அந்த புக்கு என்ன பேருன்றது, தெரிஞ்சாங்க சைடில் கொடுக்குறேன் பாருங்க. அந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரே ஒரு வேலையை நம்பி மட்டுமே இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு விளிம்பில், அதாவது தலைக்கு மேல கத்தி தொங்குன்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு சமமா. என்னைக்கா இருந்தாலும் இது ஒரு பிரச்சனை அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் சட்டப்படி இது எப்படி எதிர்கொள்றது? சட்டப்படி நான் இதை எப்படி வந்துட்டு என்னால் கடன் கட்ட முடியல, நான் என்ன செய்யணும்? நான் உடனே ஏதாவது போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, இல்லை நான் என்ன செய்யணும், இல்லை நான் எடுத்த உடனே அட்வொகேட்டை பார்த்துட்டு அட்வொகேட் மூலியமா வந்துட்டு இங்கே லீகல் நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்புறோமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ எடுத்த உடனே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேஸ் கொடுக்கறது இல்லை வந்து லீகல் அட்வைசரை பார்க்கறது அதெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எடுத்த உடனே உங்களுக்கு கடன் வரலன்னு தெரிஞ்சதுன்னா, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் வரலன்னு தெரிஞ்சதுன்னா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்றது தேடுங்க. அதாவது ஷோராக பர்ஃபெக்டாக இருக்கிற விஷயங்களை தேடுங்க. இல்லை என்னால் வந்து எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி வந்துட்டு தேடுங்க. ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் தேடி தான் ஆகும். எடுத்த உடனே நீங்கள் வங்கி கிட்ட போய் சொன்னீங்கன்னா அது வேற. இப்போ எனக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வேலை பணம் வராது, எனக்கு இந்த மாதம் சம்பளம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு அடுத்த மாதம் ஆனால் கண்டிப்பாக இந்த சம்பளம் வந்துடும். அப்போ நான் என்ன செய்யலாம்னா, நேராக அந்த வங்கியை அணுகி இது போல் என்னால் இந்த மாதம் இந்த லோனை கட்ட முடியாது, எனக்கு 1 மாதம் டைம் வேணும், நான் வெளியில் எல்லா இடத்துலையும் ஏற்பாடு பண்ணி பார்த்துட்டேன், இப்போ எனக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா இந்த மாதம் கட்ட முடியாது, அடுத்த மாதம் எல்லாத்தையும் சேர்த்து கட்டிடுவேன். இந்த இடைப்பட்ட கேப்பில் எனக்கு இவ்வளோ கால்ஸ் மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா என்னால் வந்துட்டு என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய வேலையில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் எனக்கு வந்துட்டு 1 மாதம் டைம் கொடுங்க, அடுத்த மாதம் நான் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிடறேன். இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு என்னுடைய இஎம்ஐயை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுனாச்சும் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள், அதையும் நான் பண்ணிடுறேன் நான் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே பேசினோம்னா, ஸோ ரீஸ்ட்ரக்சர் இருக்கா, இல்லை மொரட்டோரியம் இருக்கா, இல்லை என்ன ஆப்ஷன் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த போல் இருக்குதோ அதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சாவி தொலைஞ்சிருச்சுன்னா, வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒன்று இந்த பூட்டை உடைக்கணும், இல்லை இன்னொரு ஸ்பேர் கீயை தேடணும், அந்த ஸ்பேர் கீயை தேடுங்கன்னு சொல்கிறேன். அதே போல் உங்களுக்குன்னு ஒரு அடிஷ்னல் இன்கம், அது 5000 வரட்டும் 10,000 வரட்டும், 1 மாதத்துக்கு ஏன் 2000 கூட வரட்டுமே, அந்த அடிஷ்னல் இன்கம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் வந்துட்டு 15,000 உங்களுக்கு சம்பளம், 15,000 சம்பளத்தில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக மாதம் ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் உங்களுடைய செலவு பார்த்தீங்கன்னா மாதம் 18,000 உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போது உங்களுக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு வெளியில் கேட்கறதோ இல்லை அந்த பணத்தை ரெடி பண்ணுறதோ உங்களுக்கு வந்துட்டு சிரமமா, இல்லை நான் பார்ட் டைம் எனக்கு அடிஷ்னல் எந்த சம்பளம் இல்லை, 15,000 சம்பளம் 3,000 ரூபா நான் ரெடி பண்ணுறது வந்துட்டு எனக்கு சுலபமா? யோசிச்சு பாருங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் உங்களை வருத்திக்காதீங்க. ஏன்னா டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்துட்டு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. சொல்கிறது என்னுடைய கடமை, கேட்கறது உங்களுடைய உரிமை. சரி,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை வேஸ்ட் ஆகலைன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க, இல்ல பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல உங்களுடைய கருத்து என்னவோ அது வந்துட்டு பிளஸ்ஸா இருந்தாலும் மைனஸா இருந்தாலும் நீங்க கீழே வந்துட்டு சொல்லுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு. உங்களுக்கு தேவைன்னா இந்த பொருட்களை வாங்கிக்கோங்க, காசு இருக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.